அறையில் ஒரு செல்லடமா ஏழுமணி வல்லையம்மா ஏ முண்டா அடியமட்டி உண்டா ஏ சுடலை உனக்கு ஏழுமணி வல்லையம்மா உனக்கு இடும்புளோரு செல்லடமா உனக்கு அறையில் ஒரு செல்லடமா என் தடியம் வேண்டி முண்டனுக்கு யாரு வாழும் கையில் எடுப்பார் இவர் வேட்ட வந்து ஒரு கையில சுடலைக்குதான் ஆடி ஒரு கையில உமக்கு கந்தையில் ஒரு அருவாளா ஏதடியம்பட்டியா உமக்கு கையில் ஒரு அருவாளா காலில் ஒரு உமக்கு மிதியடியா ஏ சுடாய் தடியம்பட்டி ஐயா என் மாயாண்டி சுடலமையானம் வருகிறார் யார் அழைத்து கொண்டு அந்த தம்பியான முண்டனையும் என் தடியம்பட்டி ஐயா அழைத்து கொண்டு ஏ அண்ணனும் தம்பியுமா தம்பியுமா இவாதர் வேட்டையே அடிவா சுடலை மாட வரும்போது ஏ முண்டா என் அப்பனே தடியம்பட்டி சுடலை ஐயா என் தடியம்பட்டி சுடலை வரும்போது அந்த மையான சுடுகாட்டுக்கு அந்த மூர்த்தி தில்லை வனத்திற்கு ஐயா வரும்போது அங்க யாரே இருக்கா என் மையானே பேச்சியம்மா சுடலமாயாண்டியை அழைக்கிறாளே ஏ அண்டவா தடியம்பட்டி மாயாண்டி என் தடியம்பட்டியே முண்டா எலே தம்பி அந்த தம்பிய பின்ன விட்டு என் தடியம்பட்டி முதலாளி என் பெரிய முதலாளி முன்னாடி சின்ன முதலாளி பின்னாடி ரெண்டு முதலாளியும் மையானம் வராங்க அங்க யாரு இருக்கா என் தாய் பேச்சு இருக்கா நெட்ட பேச்சு குட்ட பேச்சு கட்ட பேச்சு அந்த காட்டுவன பேச்சு அவ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா மையத்தை காத்துக்கிட்டு இருக்கா பிள்ளைய காங்கலிய என் செல்ல மகனை காணுவே என் கட்டி மகன் உடலைய காணுவே அவ காத்துக்கிட்டு இருக்கா ஐயா ஊழச்சத்தம் போட்டு போறாரு அந்த ஊழச்சத்தம் பேச்சுக்கு கேக்கு நம்ம பிள்ளை வந்துட்டா செல்ல பிள்ளை வந்துட்டா மகனே ஏ சுடர ஐயா என்ன சொல்லி அழைக்கிறா மையான கரையாதியிலே ஏ சுடர ஐயா மையான கரையாதியிலே ஏ சுடர ஐயா ஏ சுடர ஐயா
கரையாதியிலே சுடலையா சித்த வினா வேகுதடா சுடலையா அடியம்பட்டி மாயாண்டி சுடலை அடியம்பட்டி முண்டா என் கட்டி மகனே உனக்கு ஏழும் மாதே சொல்லியடா சுடலையா சுடலையா உனக்கு இடம் பொறிந்து வேகிறாரே ஒடியா அப்படி போகுடா உனக்கு இடம் பொறிந்து என் வாயாண்டி இந்த அடியம்பட்டி சுடலை என்று தாய் பேச்சியம்மாள் அழைக்கிறார் என் அப்பன் அடியம்பட்டி மாயாண்டி சுடலை நினைத்தாரு கைலாசத்துல ஒரு தாய் நமக்கு இங்கேயும் ஒரு தாய் இருக்காளா மகனே மகனேன்னு நம்மளை அழைக்கிறாளே ஏ தம்பி முண்டா தாய் பேச்சியம்மாள் அழைக்கிறார் என்று என் அப்பன் மாயாண்டி சுடலை இடத்த சுத்தி வளர்த்த வந்தார் வலது கால மண்டி போட்டார் இடது காலை ஊன்றினார் ஐயான சுடுகாட்டில கடியம்பட்டி மாயாண்டி அப்படியே பேச்சு அம்மா கிட்ட பின் திரும்பி நிக்காரு அதாவது போன உடனே சுடல பிணத்தை சாப்பிட மாட்டாராம் முடியாது ஏன்னா தாய் பேச்சு அம்மாளை மண்டியிட்டு வணங்கி நிற்பாராம் அப்படி வணங்கி விட்டு சுடலை ஆண்டவர் பின்ன நோக்கி நிற்பாராம் அம்மாட்ட மண்டி போட்டு ரெண்டு கையமும் பின்னால ஏந்தி நிற்பாராம் அம்மா பேச்சு கேட்பாளாம் நீ மையான வந்திருக்கிய நீ சுடுகாடு வந்திருக்கிய உனக்கு பிணம் வேணுமா பணம் வேணுமான்னு கேட்பாளாம் என்ன கேட்பாளாம் பணம் வேணுமா பணம் வேணுமா பிணம் வேணுமான்னு கேட்டா நம்ம எல்லாம் என்ன கேட்போம் பணம் கேட்போம் ஏன்னா பணம்னு சாவதுக்கு ஆமா ஐயா என்ன கேட்டாரு அம்மா எனக்கு பிணம் வேணும்னாரு வந்தான் சொன்னா நீ சாப்பிடப்பான்னு அப்படியே பின்ன நோக்கியே அந்த பிணத்து பக்கத்துல வந்து அதுக்கப்புறம் தான் ஐயா முன்ன பார்த்து நிமிர்ந்து நிற்பாராம் நிமிர்ந்து நின்று அங்க எரியக்கூடிய பிணத்தை என் அப்பன் தடியம்பட்டி சுடலை இந்த அடியம்பட்டி முண்டசாமி அந்த பிணத்தை எப்படி அருந்துகிறார் தெரியுமா இந்த அடியம்பட்டி மாயாண்டி சுடலை அவர் முழங்கால ஓடிப்பாரா ஏ சுடல ஐயா அவர் மூளை அடியம்பட்டியா முறுக்கு என்று அஞ்சு விரலையும் ஒடிப்பாரா ஓடியா ஏதறியம்மா
செய்தார் தெரியுமா? அந்த ஆன கொண்டி ஐயர் மகள் அந்த ஆனந்தவல்லியை அந்த 9 மாத சூழியை தடியம்பட்டி முதலாளி அவர் மாவோட கொடியோடு 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 சுரமா பூச பேய்களுக்கு கொடுப்பாரா தடியம்பட்டி ஐயா முதலாளி இருக்கிற பிணத்தை எல்லாம் எடுத்தெடுத்த போடும் இருக்கிற பிணத்தை எல்லாம் என் மாயாண்டி அவர் மீதி இருக்க பிணங்க மேலை அள்ளி போடுவார் அப்படான சுடையா அவர் அள்ளி அள்ளி தும்பார் பேயோடு பேயாக பேயாக சுடலை மாலை தடியம்பட்டி மாயாண்டி பிணத்தை அந்த மையான சுடுகாட்டிலே அறிந்து கொண்டிருக்கார் என் அப்பனாகிய மாயாண்டி பிணத்தை அறிந்து கொண்டிருக்காரே விடிய கால நேரத்தில் என் அப்பனாகிய மாயாண்டி அந்த பிணத்தை சாப்பிட்டு முடிச்சு அங்க என்ன நினைக்க தெரியுமா? கொல்லிவாய் பேய்கள் பேய்கள்லாம் கூட்டமிட்டு இருக்கு அந்த கொல்லிவாய் பேய்களை அப்பன் மாயாண்டி கூப்பிட்டு பரிசளிக்காபடி காலெலும்பு தாபடி கையெலும்பு தாபடி முட்டெலும்பு ஏ பேய்களே எல்லாம் சாப்பிடுங்க பேய் ஆட்டம் நடக்கு விடிய விடிய ஐயா ஆடுதாரு மணி என்ன விடிய கால 4 மணி என்ன 12 சாமி எப்ப போற வேட்டையாட போய்கிட்டு இருக்காராம் சிந்தனை எங்க ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? என் அப்பன் மாயாண்டி விடிய கால 4 மணி ஐயா மையானத்தை விட்டு கிளம்புறாரு. ஏ தம்பி நாமளும் இந்த இடத்துல இருந்தால் நம்ம அம்மா முழிச்சிருவாங்க கைலாசத்துல நமக்கு இடமில்லை இன்றைய நம்பன் தடியம்பட்டியா அந்த மையான சுடுகாடு மையான கரைய விட்டு மாயாண்டி வராதே இல்லவன காடு விட்டு ஏ சுடலை மன வராதே அப்படி அங்கே விடிய கால நேரத்தில் எங்களையா சுடலை அம்பட்டி முண்டசாமி அண்ணன் தம்பி 2 பேரும் அழகாக வந்தல்ல பார்வதி பக்கத்தில் படுத்தார சுடலை படுத்த பிள்ளை பக்கம் காலை இழந்தறிந்து சுடலையுட பக்கத்தில்
தேவி வந்து பார்க்காலே முண்டனோட பக்கத்திலே பார்வதியால் வரும்போது அம்மாளும் வரும்போது ஆண்டி நல்ல தொடரமே பிணவாட அடிக்குதையா பிணவாட அடிக்குதையா ஏன் பேச்சு மகன் தொடரமே மாயாண்டி தொடர மேலே சபவாட அடிக்கிறையா என் தடியம்பட்டி தொடர மேலே ஏ முதலாளி என் தடியம்பட்டி முதலாளி பிணவாட அடிக்கி மையவாட அடிக்கி பிணவாட அடித்தா உள்ளதிரு வேணி எல்லாம் சபவாட அடிக்கி பார்வதியால் பார்க்கா ஐயோ கடவுளே என்ன வாட உள்ள மேல அடிக்க நம்ம ராத்திரி தானே பாலமிர்தம் கொடுத்து போட்டோம் நம்ம தொடல மேல அடிக்க என்ன வாட என்று என் தாய் பார்வதியால் ஆண்டவங்கிட்ட வாரான் அம்மையான பார்வதியால் ஆண்டவங்கிட்ட வந்து ஐயா பகவானே ஆண்டவனாய பரம்பொருளே ஏ சிவனே நான் பிள்ளை வரம் கேட்டேன் ஐயா இனம் தனியா கொடுத்தீரோ மதன வரம் கேட்டேன் எனக்கு மையன் தனியா கொடுத்தீர் இனச்செடி என்றவன் செடியோ இனச்செடி என்றவன் செடியோ என் பிள்ளை மேல அடிக்குது ஐயா என் பிள்ளை சுடல மேல பிணவாடையும் சவவாடையும் கட்டி மக மேல அடிக்க தங்க மக மேல அடிக்க இந்த காரணம் எல்லாம் ஆண்டவா பார்வதி நான் அன்றைக்கே உன்னிடத்துல சொல்லி இருக்கேன் இப்படித்தான் பிணவாட அடிக்கும்னு இப்படித்தான் மையானம் போவான் என்று இப்படித்தான் சுடுகாடு போவான் என்று நான் உன்னிடத்திலே சொன்னேன் இல்லையா ஐயா எனக்கு அவனை பார்க்கவே பயமா இருக்கு சவச்செடி அடிக்கி பிணவாட அடிக்கி இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் இந்த அருமையான திருமகனை கையிலைய விட்டு விரட்டுங்க ஆண்டவா இவன் கையிலே இருக்க கூடாது இவன் கையிலே இருந்தா நம்ம பிள்ளை தொடல கையில இருந்தானா கறி மாமிசத்தை கலந்திடுவா கையிலை விட்டு மாயாண்டியே விரட்டிடுங்க ஆண்டவா இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் ஆண்டவா ஆண்டவன் பார்த்தார் மாணிக்க கையில மாயாண்டி சுடலை ஐயா தடியம்பட்டி முதலாளி அவர் இருக்க இடத்துக்கு வாரா என் முண்டா என் தடியம்பட்டி முண்டா இப்படி செய்யலாமா உனக்கு நான் என்னடா குறை வச்சேன் உனக்கு நான் என்ன செஞ்சேன் ஏன் இப்படி நீ செஞ்ச ஏ சரசங்கா காப்பி ஊத்திட்டு வாங்க தனியா ஊத்திட்டு வாங்க ஆண்டவா என் கட்டி மகனே மாயாண்டி என் மகனே நீ மையவானம் போயிட்ட சுடுகாடு போயிட்டியப்பா நீ பிணத்தை திங்கலாமா எனக்கு தாய் ரொம்ப ஆண்டவா தனி குடலே நிறைய
மயானம் போனேன் போனேன் மாண்ட பிணம் தின்ன ஆண்டவனம் தின்ன சுடுகாடு போனேன் சுடுகாடு போனேன் செத்த பிணத்தை தின்ன சுட்ட விடத்தை தின்ன தப்புதான் தப்புத்தான் என்ன மன்னிச்சுக்கிடு மன்னிச்சுக்கிடு ஏ சுடல தொடலாம் மயானம் போகலாமாடா போகலாமாடா மாண்ட பிணத்தை திங்கலாமா திங்கலாமா நீ சுடுகாடு போகலாமா சுடுகாடு போகலாமா நீ செத்த பிணத்தை திங்கலாமா சுட்ட விடத்தை திங்கலாமா அம்மா எனக்கு பசி அதிகம் பசி அதிகம் என்ன செய்வேனா நான் என்ன பசி செய்யணும் எனக்கு தாங்க முடியடி அம்மா முடியலையம்மா ஏதடியம்பட்டி சுடாய் ஏய், என் கட்டி மகனே ஏ ஐயா என் மாயாண்டி ஆயாண்டி என் உடலை ஆண்டவா ஆண்டவா நீ மையானம் போனவில்லை மகனே மாணிக்க கையிலாது ஆகாதடா கையிலை விட்டு வெளிய போடா வெளிய போடா வெளிய போடா வெளிய போடா வெளிய போடா அர்த்தம் பாண்டி உடலாயா சுடலையா வெளிய போடா மாயாண்டி சுடுகாடு வேட்டையாடி வேட்டையாடி மையான வேட்டையாடி ஐயான வேட்டையாடி ஐயா கையிலைய விட்டு வெளியே வருகிறார் கையிலே விட்டு வெளியே வருகிறார் ஆண்டவன் தடியம்பட்டி சுடலை முண்டல் முண்ட சுவாமி ஆனால் வெளியே வருகிற போது வெளியே எப்படி வரா ஏற ஐயா ஆரியங்காவுக்கு வராரு ஆரியங்காவுக்கு வருகிறார் ஆயிரங்காவிலே வந்து 21 தேவதைகள் அமர்ந்தார்கள் அமர்ந்தார்கள் அங்க இருந்து எங்க வரா கைத்தாறுமா நகரத்தில் இருந்த ஐவராஜா கோட்டையில இருந்து ஐவராஜா கோட்டை ஐயாவுக்கு கொடிமரம் வெட்ட வாரார்கள் கொடிமரம் வெட்ட அகிலாண்ட ஈஸ்வரிக்கும் கோதண்டராமலிங்க ஈஸ்வருக்கும் கொடிமரம் வெட்ட வர கொடிமரம் வெட்ட வர அந்த கொடிமரத்திலே கொடிமரத்து 21 தேவதைகளும் அகிலாண்டம்மன் கோயிலுக்கு வந்தார்கள் அகிலாண்டம்மன் கோயில்ல வந்து கொடிமரத்தை நாட்டி கொடிமரத்தை நாட்டி சித்திர மாதம் 1ஆம் தேதி தேர் திருவிழா நடக்கு ஐயாவுக்கு தேர் திருவிழா நடக்கு அந்த தேர் திருவிழா நடக்கும் போது ஏமா அந்த சித்திரவள்ளி என்ற தாசி நாட்டியம் ஆடுகிறார் சித்திரவள்ளி தாசி நாட்டி தாசி காலிலே ஆடக்கூடிய திலங்க வெட்டி ரத்தம் வருது ரத்தம் வருது தாத்தி இடத்திலே குறி கேட்டார்கள் குறி அந்த கேட்டார்கள் இடத்திலே ஐயா சுடல தொடங்குகிறார் சுடல தொடங்குதா அம்மா ஏ தாசி ஏ தாசி சித்திரவள்ளி சித்திரவள்ளி நீ ஆண்டி மாயாண்டிக்கு கொடை கொடுக்கணும் ஆண்டிக்கு கூட கொடுத்தால் கொடிமரத்திலே வந்த தெய்வம் நான் கொடிமரத்துல வந்து உன் ரத்தத்தை பட்டு தேவதைகள் வந்து விட்டது வந்து விட்டது உடனே அம்மாவாக விளங்கக்கூடிய